குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 2025 திங்கக்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை கவர்த்திருக்கோம். டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா? டார்கெட் 70 அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கோட மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலை பார்த்து படித்தா மட்டும் போதும். சரிங்களா? ஜிகேவுக்கும் தமிழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டணி கட்சியுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அந்த கட்சியின் மூலமா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நடைபெற்ற பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நாட்டினுடைய 14வது குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 21 தனது பதவி வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடத்த இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியரசுக்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா நிற்க இருக்கிறார். ஓகேங்களா? உயிரிழப்பு, ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவிக்காலமான 5 ஆண்டுகள் குடியரசுத் துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த காலியாக நிற்பதற்கான தேர்தல் நடத்த வேணும்னு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 68 2 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. உங்களுக்கு பாலிட்டி கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலிருந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முதல் அரசியல் தலைவர் அப்படின்றது இவருக்கு முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மொத்த எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 789 எம்பிக்கள் இருக்காங்க. இதில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 391 வாக்குகள் வேணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் பாஜகவுக்கு 422 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜெயிப்பார். சரிங்களா? அதாவது இந்த வேட்பாளரில் அடுத்த குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் அந்த பதவியை வகிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 3வது நபராக இருப்பார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் துணை குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவராகவும் ஆயிருந்தார். அடுத்து 7வது குடியரசுத் தலைவரான ஆர் வெங்கட்ராமன் இவர் இருந்தார். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக ப்ரமோஷன் ஆயிருக்காரு. ஓகேங்களா? அந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சிருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நபர், தமிழகத்திலிருந்து சேர்ந்திருக்கப்படும் 3வது நபர். தப்பாக அடிச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அடுத்தது, இந்த விநாயகர் சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோல் ஆகியவற்றை கலவை வந்து பார்த்தீங்கன்னா கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வர இருக்குது. அதனால் அதை பற்றி டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, நுகர்வோர் வழக்குகளுக்கு தீர்வு காண்பதில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னணியில் இருக்குதுன்னு மத்திய அரசு தகவல் கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் குறைதீர்க்கும் பணிகள் கடந்த ஜூலை மாதத்தில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் இருக்குது. அதாவது என்சிஆர்டி தரவுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் நுகர்வோர் குறைதீர்க்கும் பணியில் குறிப்பிடத்தக்க சாதனையாக தமிழகம் உள்ளிட்ட 10 மாநில நுகர்வோர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இந்த மாநிலங்களில் கடந்த ஜூலை மாதத்தில் 100% அதிகமான தீர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? தேசிய நுகர்வோர் தரவு தீர்வு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 122 விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கொடுத்துருக்காங்க. தமிழகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 277% வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் வந்து தீர்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியில் வந்து ராஜஸ்தான், தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், மேகாலயா, கேரளம், புதுச்சேரி, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? 2025 ஜூலை 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் உள்ள தரவுகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, இரண்டாம் உலகப் போர் எப்போ அப்படின்னு தெரியும். 39லேருந்து 45 வரைக்கும், 1939 45 வரைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 மற்றும் 9ஆம் தேதியில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீசப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதனடுத்து வந்து பார்த்தீங்கன்னா E3 நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா E3 நாடுகள் அழைக்கப்படுது. முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 1974 மே 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? இந்தியாவில் முதல் அணுகுண்டு சோதனை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடத்தினாங்க அப்படின்னா 1974 மே 18. இந்த மே 18 வந்து பார்த்தீங்கன்னா புத்தருடைய பிறந்தநாள் அப்படின்றனால அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா, சிரிக்கும் புத்தர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நாட்டிலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இணைய வழி பயிர்க்கடன் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர் அவர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் நடந்த விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு தங்களுடைய பயிர்க்கடன் வந்து பார்த்திங்கன்னா பெற முடியும். ஓகேங்களா?
அடுத்தது வந்து ஊராட்சி பிரதிநிதிகளின் ஊரக வளர்ச்சி அலுவலருக்கு பயிற்சி அளிப்பதில் நாட்டிலேயே தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஏப்ரலில் தொடங்கி ஜூலை வரைக்கான காலகட்டத்தில் 16,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அளிச்சிருக்காங்க. அதாவது ஊராட்சி மன்ற தலைவர்கள், அந்த ஊராட்சி அமைப்புகள் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாதவங்களும் இருப்பாங்க. சரிங்களா, அது வந்து ஃபீல்டு ஒர்க்கு தான் எல்லாமே. அதனால் ஃபீல்டு ஒர்க்கு தெரிஞ்சவங்க மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி போகிறது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பயிற்சிகள் வழங்கினதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் 35 கோடி கைபேசிகள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்படுகிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பண்டிகை காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னுரிமை அடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது GST 2.0 அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் கொண்டு வர இருக்கிறாங்க. தற்போது நடைமுறையில் உள்ள 5, 12, 18, 28 ஓகேங்களா, இந்த ஆகிய 4 விகிதங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5, 18 அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் ஒரு 7 பொருட்களுக்கு மட்டும் 40% வரி விதிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய 4வது அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் தொடங்கியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே மும்பை உயர்நீதிமன்றத்தில் 2 அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்க நாகபுரியிலையும் அவுரங்காபாத்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனுடைய 3வது அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வச்சுருந்தாங்க. இப்போ 4வது அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா கோலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா தாயகம் திரும்பியிருக்கிறாரு. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டு அமெரிக்காவில் இருந்த நம்முடைய நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. அமெரிக்காவை சேர்ந்த அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அக்ஸியம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இவரோட வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணுறாங்க, வேறு நாட்டை சேர்ந்தவங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நிலையத்திலிருந்து 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு பூமிக்கு திரும்பியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாயகம் திரும்பிட்டார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சுக்லாவினுடைய வருகையை கொண்டாடும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் 2047க்குள் வளர்ந்த இந்தியா இலக்கையடைய விண்வெளித்துறையின் முக்கிய பங்கு அப்படின்ற தலைப்பில் மக்களவையில் திங்கட்கிழமை சிறப்பு விவாதம் நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, 2027 வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட உள்ள இஸ்ரோனுடைய மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் திட்டத்துக்கு அனுபவ ரீதியாக உதவும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்லாவில் சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு சுமார் 550 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ராணுவ பயிற்சியில் மாற்றுத்திறனாளியினுடைய விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தாமாக முன்னெடுத்து விசாரிக்கிறாங்க. அதாவது ராணுவ பயிற்சி அகாடமியில் நீங்கள் ஆர்மிக்கு செலக்ட் ஆகி அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஜுரியால் நீங்கள் வந்து காயமுற்றாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டாலோ ஓகேங்களா மாற்றுத்திறனாளியாக மாறிட்டாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ராணுவ வீரராக கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான உதவிகளை செஞ்சு மாதம் ஒரு தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா ஆர்மிக்கு போகிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டாயம் பயன்படும். சரிங்களா, அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஆனையூர், செங்கமேடு, பேரையூர், மதுரங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் வந்துன்னா கீழடியில் கிடைக்கப்பட்ட பழங்கால குடுவைகள், பானை ஓடுகள், செங்கல் கட்டுமான அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதனால் அந்த பகுதியில் ஆய்வு நடத்தணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் ஆப்ரேஷன் TSP அப்படின்னு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி தான் முதல்ல தொடங்குது. மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.